பிரைஸ் த லார்ட். இந்த நேரத்திலே ஒரு வசனத்தை மட்டும் தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 14:33. தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாயிருக்கிறார். இந்த வசனத்திலே சொல்கிறது போல் கலகம் என்று சொல்லும் பொழுது குழப்பங்கள். இந்த குழப்பங்களை பார்த்து கொண்டிருக்கிற தேவன் அல்ல நமது தேவன். நம்மை தாங்கி பிடித்து நம்மை சமாதானத்திற்குள்ளாக நடத்துகின்ற தேவன். அப்படியாய் இந்த நேரத்திலே குழப்பங்கள் மத்தியிலே விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். எனவே நாம் ஜெபிப்போம். இந்த நேரத்திலே குழப்பத்தோடு இருந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை, குடும்பங்களை ஆசீர்வதித்து விடுவித்து வழிநடத்த வேண்டும் என்று இந்த நாளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என் நல்ல தகப்பனே, நீ நல்லவர், வல்லவர், அப்பா, கிருபை மிகுந்தவர் கர்த்தாவே. இதுவரை எங்களை நடத்தினீர், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. புதிய ஆண்டிற்குள்ளாய் நீ நடத்தி கொண்டிருக்கிறீர், உமக்கு நன்றி அப்பா. இந்த நேரத்திலே அப்பா, நாங்கள் வசனத்தை தியானித்தது போல நீர் கலகத்திற்கு தேவனாய் இராமல் சமாதானத்திற்கு தேவனாய் இருக்கிறபடியால் எங்களுடைய குழப்பத்திலிருந்து எங்களை தப்புவிக்க நீர் ஆண்டவரை வழி நடத்தும்படிக்க ஜெபிக்கிறேன். எங்களை விடுவியும். எல்லா குழப்பங்கள் மத்தியிலே ஒரு பெரிய விடுதலை நீர் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் அப்பா. குடும்பத்திலே பிள்ளைகள் வாடுகிறார்கள், பெற்றோர்கள் குழப்பத்திலே இருக்கிறார்கள். என்ன செய்ய வேண்டும், என்ன படிப்பை தேர்ந்தெடுக்க வேண்டும், எந்த வேலைக்கு செல்ல வேண்டும், எந்த வேலையை தேர்ந்தெடுக்க வேண்டும், படித்த படிப்பிற்கான வேலையை தேர்ந்தெடுக்க வேண்டுமா என்ற அந்த குழப்பங்கள் மத்தியிலே, திருமண காரியத்திலே குழப்பங்கள், எல்லா நேரத்திலும் இது போன்ற குழப்பத்திலே அப்பா நீர் எங்களோடு இருப்பீராக. நாங்கள் எடுக்கிற அந்த தீர்மானத்திலே நீர் எங்களோடு இருப்பீராக. பிள்ளைகள் மத்தியிலே இருக்கும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த காலை பொழுதிலே கர்த்தாவே, நீர் புதிய ஆசீர்வாதத்தால் நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். புதிய கதவுகள் திறக்கப்படட்டுமாய் ஜெபிக்கிறேன். உமது ஆவியின் வல்லமை ஒவ்வொரு குடும்பத்திலும் திறக்கப்படட்டுமாய் ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் அப்படியாக இந்த நாளை நடத்த போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாவற்றும் உமது பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீர் இந்த நாளிலே ஜெபித்த இந்த ஜெபத்தை ஆசீர்வதித்ததற்காக நன்றி அப்பா. மேலுமாய் ஆசீர்வதிக்க போவதற்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Amen. Be blessed in Jesus Christ.